கொடான கொடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் இன்னையோட 66வது நாள் ஆகுதுங்க. இந்த 66வது நாள் சாயந்தர டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. நல்ல போஸ்டிங் தான் அந்த ஊராட்சி தலைவர் போஸ்டிங்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படமா ஒரு வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியை எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல போட்டாங்க. அவ்வளவுதான். உடனடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. உடனடியா அந்த நிர்வாகியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி இருக்காங்க தாவேக அரசாங்கம், டிவிக்கு. உண்மையே வந்து பார்த்தீங்கன்னா இது பாராட்டக்கூடிய விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அட டிவிக்கேல ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கோ இல்லை சாதாரண ஒரு தொண்டருக்கோ இல்லை வேற யாருக்கோ டிவிகே மேலே ஒரு பற்றா இருக்கிற ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டா அவங்க கட்சிக்கார தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக கண்டிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிருவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல், ஏன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காக வேலை பார்க்குறாங்க, நம்ம கட்சிக்காக வேலை பார்த்துருக்காமா பையன் அப்படின்னு இறக்கப்பட்டு விட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கோட, அதான் இப்போ வைரல் ஆயிருக்கு. அந்த பேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த இது பண்ணியிருக்காங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு கொடுக்குற மாதிரியும் இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் ஒருத்தர் சிரிச்ச மாதிரியே வந்து வீடியோ எடுத்திருப்பாரு. தெரியக்கூடாது, நார்மலாக பேசி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்காரு. உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காங்க. உண்மையாவே வந்து இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்கே ஆச்சு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆச்சு, இல்லை பாஜக ஆட்சி, இல்லை என்டிகே சீமான் அவர்கள் ஆட்சி, இல்லை ஏதோ ஒரு ஆட்சின்னு நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருவருடைய கொள்கை பிடிச்சி போய் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டிவிக்கே கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து இந்த அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் டிவிக்கே தவிர வேற ஏதாவது கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அவரு காசு கொடுக்குறாரு வாங்குறாருன்னு வச்சுங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். பர்சனல் ப்ராப்ளம்லாம் எப்படி கொண்டு போவாங்கன்னா, அந்த அம்மா கடன் வாங்கியிருக்கோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் போயிட்டு ஒரு விஷயமா மாற்றலாமா, இதெல்லாம் வந்து லஞ்சம் ஆயிடுமா அப்படின்னு கண்டிப்பாக வேற ஏதாவது கட்சி சம்மந்தப்பட்டவங்களா இருந்தால் மாற்றிருப்பாங்க. ஆனால் டிவிக்கே அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கெல்லாம் இங்கே பேச்சே கிடையாதுப்பா. உடனே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக தூக்கிட்டாங்க. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. தூக்கிறது ஓகே, எல்லாம் ஓப்பனாக வந்து பார்த்தோன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, எல்லாம் வைரல் ஆகுது. தூக்கம்லாம் எப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு பறவையை கூட யோசிக்கலாம். இன்னொரு பார்வை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலாகவே இயல்பாகவே மனுஷங்களோட குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட சிரிச்சு பேசுறீங்க, நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க, நானும் ஒரு பெரிய பதவியில் இருக்கேன். ஆனால் உங்களை விட கொஞ்சம் பெரிய பதவியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, இல்லை நான் கூட தேவையில்ல, வேற யாருன்னா கூட வச்சுக்கோங்க உதாரணமா. அப்படி வேற யாரோ ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க, நீங்க அவருக்கு கீழே ஒரு பதவியில் இருக்கீங்க, ஆனால் நல்ல பதவி தான். போயிட்டு அந்த பெரிய பதவியில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் சிரிச்சு பேசுவாங்க. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். நார்மலாகவே வேலை பார்க்குற இடத்தையே இது நடக்கும். நம்ம எம்டி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ஒரு சூப்பர்வைசர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அப்போதான் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க இயல்பாகவே. அதுதான் உண்மையும் கூட. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்களை ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிற ஒரு நபர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்குறாரு. கை கொடுத்து சிரிச்சு பேசுறாரு. அந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா யாராலையும் பேசப்படல. இப்போ இந்த விஷயம் பெருசா பேசப்பட்டுச்சு, நியூஸ்ல வந்துச்சு, எல்லா இடத்தையும் வைரல் ஆச்சு. ஆனா அது மாதிரி விஷயம்லாம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பேசப்படல, வைரல்லாம் ஆகல. அப்படி விஜய் அவர்கள் கிட்ட கை கொடுத்து பேசுறாரு. ஒரு பெரிய ஒரு பொறுப்புல தான் இருக்காரு. பயங்கரமான பவர் தான் இவருக்கு இருக்கட்டும். ஓகே, இவர் கை கொடுத்து சிரிச்சு பேசுவோம், இவர் கூட ஒரு நல்ல பேர் வாங்குவோம், நம்மள கொஞ்சம் அடையாளம் வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சு கை கொடுத்து பேசுறாரு. இப்ப நான் ஒரு 3 மணி 4 மணி கிட்ட கை கொடுத்து பேசுறாருன்னா, கரெக்டா 5 மணிக்கு அவருக்கு ஒரு ஆப்பு வருது. 5 மணிக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பதவியில் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த இடத்த விட்டு வேற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வேற பொறுப்புல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல இருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவியில இருக்கிறவங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச இடத்துல போஸ்டிங் பண்ணணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஒரே இடத்தையே வேலை பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த ஒரே இடத்தையே வேலை பார்க்கறதால அந்த இடம் பழகிடும், சுத்தி இருக்கிறவங்க பழகிடுவாங்க, எல்லாமே அந்த ஊர் அத்துப்படியா இருக்கும். அதனால அந்த இடமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 10 வருஷம் அப்படின்னு நீங்க ஒரே இடத்த வேலை பார்க்கும் போது
திடீர்னு அந்த இடத்துல உங்க ராஜ்யம் தானே வச்சுக்கோங்க. திடீர்னு அந்த இடத்த விட்டு வேற இடத்த உங்களை மாத்தனா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கும். என்னடா இதுச்சா 10 வருஷம் இங்கேயே இருந்திருக்கோம், வீடு மாதிரி பழகி இந்த ஊர்லயே இருந்திருக்கோம், திடீர்னு நம்மளை மாத்திட்டாங்களே, ஒரு சங்கடம் ஏற்படுவாங்க. புது ஆளுங்க இருப்பாங்க, புதுசா அதிகாரிகள் இருப்பாங்க, புது ஆளுங்களை சந்திச்சு அவங்க கிட்ட பழக லேட் ஆகும். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இயல்பாவே. இது மாதிரி தோணும். அதே மாதிரிதான் நீ இப்ப இது மாதிரி கை கொடுத்தாலும் பேசினா என்கிட்ட வேலைக்கு ஆகாது, உன்னை பார்த்தீங்கன்னா வேற பதவியில போட்டுறேன் அப்படியே சிரிச்சுக்கினே. விஜய் அவர்களும் சிரிச்சு நார்மலா தான் கை கொடுத்துருப்பாரு. ஆனா ஆப்பு வைக்க வேண்டிய இடத்த கரெக்டா வச்சிடறாரு. இந்த நியூஸ் எல்லாருக்கும் வைரல் ஆச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த விஷயம் எல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாது. ஆனா இது மாதிரி சிறப்பான செய்தியும் பண்ணிக்கிறாரு சிஎம் விஜய் அவர்கள். இதுல இருந்து நம்மளால என்ன பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், சிஎம் அவர்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிரிச்சு பேசி ஏமாத்த முடியாது. நல்லா பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசி ஃப்ரெண்ட்லியா பேசி அப்படி நம்ம சொல்றதையும் கேட்பாரு, அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அவருக்கு என்ன தோணுதோ, அவர் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நீக்கம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிவிகே கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசின ஒரு ஆள் தான், டிவிகேக்கு நெருக்கமான ஆள் தான். இருந்தாலும் ஏன் இப்படி பண்றாங்க? மக்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். மக்கள் இதை பார்த்துட்டு என்னப்பா லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு 1.5 லட்ச ரூபாய் கண்ணு முன்னால லஞ்சம் வாங்கியிருக்காரு, வீடியோல வருது, இன்னமும் நீங்க நீக்காம இருக்கீங்கன்னா என்ன ஆட்சி நடக்குது உங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எதிர்த்தரப்புக்கு கேள்வியை வைக்கிறதுக்கு நம்மளே இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். எப்பயுமே பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல கேள்வியே வரக்கூடாது. அந்த மாதிரி ஆட்சி நம்ம நடத்தினா வச்சுங்களேன், அவங்களே மாட்டிக்குவாங்க. அவங்களே எதனா ஒரு விஷயத்த அவங்களா உருவாக்கி அவங்களா மாட்டிக்குவாங்க. அந்த கேள்வியை அவங்க கேட்கிற ஒரு வாய்ப்பையே தரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இங்க பாருப்பா லஞ்சம் வாங்கினாரு, வீடியோ வெளியே வந்துச்சு, ஒரே நாள்லயே பாத்தீங்கன்னா அவரை நீக்கியாச்சு அந்த பொறுப்புல இருந்து. அவள் தான் முடிஞ்சிச்சு. மக்களும் பாத்தீங்கன்னா பரவாயில்லப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நீங்க 5 நாள் ஈத்து அடிக்கிறது, 10 நாள் ஈத்து அடிக்கிறது, அது மாதிரி ஈத்து அடிச்சாலே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு பெருசா சந்தேகம் வராது. கொஞ்சம் அரசியலை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, நல்லாவே அரசியலை பத்தியே பாக்குறவங்களுக்கு, அரசியலை பத்தியே பார்த்தீங்கன்னா எந்நேரமும் இந்த என்னென்ன தப்பு நடக்குது, என்னென்ன பண்றாங்க, எந்த எம்எல்ஏ என்ன தப்பு பண்றாரு, எங்க ஊழல் நடக்குது, இது மாதிரி அரசியல் புரிதலோட அரசியல் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நீங்க இதை ஒரு 10 நாள் 5 நாள் தச்சு அதுக்கப்புறம் இவர் நீக்கம்னு சொன்னீங்கன்னா ஓகே இதுதான் விஷயமா, அப்ப 10 நாள் 5 நாள் ஏன் நீங்க லேட் பண்ணீங்க, இவரை காப்பாற்ற முயற்சி பண்ணீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் அவங்க மண்டைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிடும். அந்த கேள்விக்கு மக்களுக்கும் இடம் கொடுக்காம, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இடம் கொடுக்காம, தப்பு தெரிஞ்சிச்சா லஞ்சம் வாங்கினாரா உடனே தூக்கு, அவள் தான் முடிஞ்சு போச்சு. இதுதான் டிவிக்கில நடக்குது. அது மாதிரி பெரிய பெரிய அதிகாரியும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை மாற்றி போட்டிருக்கிறது. பல வருஷமா ஒரே போஸ்டிங்ல இருந்தவங்கள நீ நிதித்துறையில இருக்கியா, நீ வேற இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்றது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிதித்துறை இல்லை, ஆனால் அருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா மாற்றி வேற துறையில போட்டாங்க. அருண் ஐபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ண சில பேரையும் வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி விஷயங்களை தான் சொல்றேன். இது மாதிரி பல வருஷமா அந்த இடத்துல அசைக்க முடியாத ஜாம்பவான்களா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய இன்ஃபுளுசர்ஸும் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் மீறி தாண்டி, ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், சிஎம் சொல்றதுதான். தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சிஎம் என்ன சொல்றாரோ அதுதான் பார்த்தீங்கன்னா செஞ்சாகணும், வேற வழியே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு இடத்த நீங்க வேலை பார்க்கலாம். பட் இருந்தாலும் சிஎம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடையாதுப்பா, நீங்க பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில இருக்கீங்களா, இப்போ உங்களை வேற துறைக்கு போடுறோம்ப்பா அப்படின்னா வேற துறைக்கு போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது உங்களால. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சிஎம்மோட பவர். இப்போ அதான் சிறப்பா பண்ணியிருக்காரு. ஸோ மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது மாதிரி இப்போ லஞ்சம் வாங்கியிருக்காரு, உடனே நீக்கப்பட்டிருக்காரு. அதை வீடியோ வேற எடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தைரியம். ஏன்னா அவர் முன்னாலே சொல்லியிருப்பாரு, நீங்க பார்த்தீங்கன்னா லஞ்சம் யாருன்னா கேட்டா என் பேரை சொல்லுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சிஎம் அவர்கள் முன்னாலே சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட மக்கள் சும்மா இருப்பாங்களா? சும்மாவே யாருன்னா ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 வீலர் ஓட்டுன்னு போவோம், நம்ம ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் வச்சிருப்போம், மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பான். போலீஸ் கேட்கும் போதே வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ரகடா பேசி ஃபைன் போடுவாங்க. ஒரு 2000 1500 இப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுப்பாங்க. சில போலீஸ் லஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபைன்ன்ற பேர்ல வாங்குவாங்க. இங்க பாரு ஃபைன் போட்டா 3000, எனக்கு 1500 ரூபாய் தான், கொடுத்துட்டு போயினே இருக்கலாம், உனக்கும் பிரச்சனை கிடையாது எனக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சில போலீஸ் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அது மாதிரி ஒரு போலீஸால சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அந்த நபரை அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே ஒரே ஒரு இது பண்ணா, ஒரு ஷேர் பண்ணா போதும், தீயா பத்திக்கும். இங்க பாரு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் பதவி இருக்காது. அந்த அளவுக்கு விஜய் அவர்களை மக்கள் நம்பி இருக்காங்க. உண்மையாவே இது பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க.
ரைட்டு. ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா சிஎம் விஜய் அவர்கள் இது வரைக்கும் வகிச்சிருக்காரு. யாருமே இந்த அளவுக்கு சிறப்பா பண்ணது கிடையாது. லஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றத்துக்கே காரணமா இருக்கும். ஒரு குற்றவாளி தப்பு பண்ணா பெருசா அளவுல காசை கொடுத்து அதை மறைக்கவும் அந்த லஞ்சங்கள் உதவதான் செய்யுது. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் வந்ததையும் இதை கொஞ்சம் நல்லாவே குறைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அது மாதிரி குறைச்சியும் காட்டியிருக்காரு. இது சுத்தமா அடியோட ஒழியணுன்றதுதான் சிஎம்மோட ஆசையும், அதுதான் மக்களுடைய ஆசையும் கூட. பொறுத்து பார்ப்போம். ஜஸ்ட் இது 66வது நாள் தான். இன்னும் 5 வருஷம் இருக்கு. நல்ல நல்ல ஆக்ஷன்ஸ் சிஎம் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. இது மாதிரி காணொலியை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ லேட் ஆனாலும் சரி, ஒரு நாளைக்கு என்ன நடக்குதோ அதை உங்ககிட்ட வந்து எப்படியாவது நான் சேர்த்துருவேன். ஸோ அதனால டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா காணொலி போட்டுருவேன். இதை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.